வணக்கம். மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கும். இந்த மார்கழி மாதங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தச வாயுக்களையும் சுத்தப்படுத்தி அதை பலமானதாக நமக்கு வளமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த தச வாயுக்களும் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான சக்தியை கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்புல ஒரு 10 காற்று இருக்குது. அந்த 10 காற்று இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் ராவணேஸ்வரன் அடைஞ்சிருந்தான்னு சொல்லுவாங்க. அதில் தச வாயுக்களை 10 காற்று நமக்கு நன்மையை செய்யக்கூடியதாகவும் 10 காற்று நம்மளுக்கு தீமையை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். அதில் யார் ஒருவர் 10 நன்மை செய்யக்கூடிய காற்றை வச்சுருக்கிறாங்களோ அவங்க உலகுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவும், 10 தீமை செய்யக்கூடிய காற்றை வைத்திருப்பவர்கள் உலகிற்கு தீமை செய்யக்கூடியவர்களாக மாறுவாங்க. ஸோ நீங்கள் இந்த முத்திரை மருத்துவத்தின் மூலமாக அந்த முத்திரைகளை பிடிக்க அந்த காற்றுகள் நமக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்பினை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஸோ தினந்தோறும் எழுந்திரிச்சு காலையில் நீங்கள் அதிகாலையில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச காற்றை சுவாசிக்க பழகுங்க. இந்த 10 காற்றும் நன்மை செய்வதற்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. அப்படி வரும்போது இந்த காற்றுகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உள்வாங்கணும் போது பயிற்சியெலாம் இல்லையேப்பா, நான் எப்படி அந்த 10 காற்றை சுத்தப்படுத்திக்கிறது? அதுக்கு தான் முன்னோர் என்ன பண்ணாங்க, இந்த மார்கழி மாதத்தில் நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பக்தி மார்க்கத்தில் கோயிலுக்கு போங்க, இல்லை வெளியே கோலம் போடுங்க, கிரியா முறையில் பூஜை ஸ்தாபனங்களை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் செய்கிறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் செய்யும்போது கூட உங்களுக்கு நல்ல மேன்மையான தன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த பிரபஞ்ச காற்றை உள்வாங்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு உங்களுடைய 10 விதமான தச வாயுக்களும் சுத்தமானதாக மாறி நமக்கு நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் பிராண காற்றுங்கிறது அதிகமாக வரக்கூடியது, ஓத்திரைங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடியது. அப்போ அந்த ஓத்திரை காற்று எடுத்து போகும்போது அதுதான் எல்லா விதமான காற்றுகளையும் நமக்கு சீர்படுத்தி கொடுக்கக்கூடியது. வாயு அதிகமாக எங்கே போய் லாக் ஆனாலும் அங்கேயே நோய் உருவாகும். வாதம் வரணும்னா அங்கே காற்று போய் லாக்காகி நிற்கும். காற்று லாக்காகி நிற்கும் போது தான் அங்கே வாதம் ஏற்பட சொல்லுவாங்க. அப்போ நீரும் காற்றும் சேர்ந்து எங்காவது போய் அதிகமாக நின்றுச்சுன்னா அப்போது வாதம் என்பது ஏற்பட தொடங்கும். அப்போ அந்த காற்று சுத்தமாக இருந்ததுன்னா லாக்காகி நிற்காது. அப்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளுக்கும் வலிகளுக்கும் காரணமாக இருப்பது அப்படிங்கிறது காற்று. அனைத்து ஆரோக்கியத்திற்கும் மேன்மையான நிகழ்வுக்கும் நல்ல சிந்தனைக்கும் உதவியாக இருக்கக்கூடியது காற்று. அப்போது காற்று தான் நமக்கு எல்லாத்தையுமே செய்யுது. அதுதான் சரம் மாறக்கூடிய தன்மை. வலது சரத்துலேருந்து இடது சரம் நோக்கி மாறக்கூடிய தன்மை இந்த மார்கழிக்கு அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் நடக்கும். அப்போது உத்தராயண காலம் என்று விழிப்புடைய காலமாக மாறும். தட்சிணாயன காலத்தில் உத்தராயண காலம். அதனால இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச காற்றை நீங்கள் சுவாசித்து மேன்மடையதுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதற்கு நீங்கள் முத்திரை மருத்துவத்தில் முத்திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் இப்படி செய்யும்போது உங்களுக்கு தேவையான முத்திரையை பிடிக்கிறப்போ அது இன்னும் மேன்மைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி